ஹாய், ஹலோ, வணக்கம். என் அன்பார்ந்த இயேசுவின் பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதில் மிக மிக சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய வசனம் சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியாயமாக இருக்கிறவர்களுக்கு, நியாயம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கூடவே இருப்பார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய பாரத்தை எல்லாம், எந்த பாரமாக இருந்தாலும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென் என்று சொல்லி இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நேற்றைய நியாயாதிபதியின் கதைகளை தொடர்வோம். ஓதினியேல் இறந்த பிற்பாடு நான் சொன்னது போல இஸ்ரவேலர்கள் திரும்பவும் கானான் தேசத்திலே விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு கோபம் வந்தது. எக்லோன் என்ற மோகாப் அரசன் இடம் அடிமைப்படுத்தினார் இஸ்ரவேலர்களை. அவர்கள் 18 வருஷம் அடிமையாக இருந்தார்கள். பிற்பாடு அழுதார்கள். இதே தான் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த நியாயாதிபதிகளில். இஸ்ரவேலர்கள் மீது அவர்கள் செய்கிற பாவங்களை பார்த்து கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். அப்புறமாக அவரே இறக்கப்பட்டு இன்னொரு நியாயம் விசாரிக்கிறவனை, தலைவனை எழுப்புகிறார். அவன் ஏகூத் என்பவன். அவன் இந்த எக்லோன் ராஜாவின் மீது எக்லோன் ராஜாவிடம் அடிமையாக இருந்தார்கள் அல்லவா இஸ்ரவேலர்கள். அந்த எக்லோன் ராஜாவை குத்தி கொலை செய்தான் இந்த இடது கையுள்ள ஏகூத். பிற்பாடு 16,000 மோகாபியர்களை கொன்று குவித்தார்கள் இஸ்ரவேலரும் ஏகூத்தும். திரும்பவும் அவர்கள் 80 வருஷம் நன்றாக இருந்தார்கள். ஏகூத் இறந்த பிற்பாடு திரும்பவும் விக்கிரக ஆராதனை. திரும்பவும் இன்னொரு நியாயாதிபதியை பற்றி அடுத்த காணொளியில் பார்ப்போம். இன்றைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலர்கள் போல, நியாயாதிபதிகளில் இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லியிருக்கிறது போல நாம் மற்றவர்களுக்கு அடிமையாகாமல், மற்ற தெய்வத்திற்கு அடிமையாகாமல், விக்கிரக ஆராதனைக்கு செல்லாமல் இஸ்ரவேலின் தேவன் மீது நாம் வாஞ்சியாக இருப்போம், நம்பிக்கையாக இருப்போம். அவரை விட பெரிய பராக்கிரமசாலி யாரும் இல்லை. உலகத்தில் எத்தனை கோடி தெய்வங்களை கும்பிட்டாலும் மனிதர்கள் கும்பிடுகிறார்கள், அவைகளெல்லாம் தெய்வம் அல்ல. கர்த்தர் ஒருவரே தேவன். அவர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. இன்றைய வசனத்தின்படி ஒவ்வொரு நியாயாதிபதியும் ஷார்ட்ஸில் சொல்லி இருக்கிறேன்.